இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான பரிகாரம் பெண்களுக்கானது. அது ஒரு மூட்டை மாதிரி கட்டிட்டு அதை அப்படியே கவுத்து போட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா தலைவாணி மூட்டை மாதிரி இருக்கும். அதில் தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஒரு விளக்கு ஏற்ற போகிறீங்க. நம்ம என்ன பண்ணுறோம், பௌர்ணமி, இது பௌர்ணமியில் தான் செய்ய போகிறோம். பௌர்ணமி ஆரம்பிச்சிச்சு பார்த்தீங்களா, அப்போலேருந்து ஒரு 5 நிமிஷம் எனக்கு வீடு வேண்டும், எனக்கு பணம் வேண்டும், இந்த காரியம் நடக்க வேண்டும், திருமணம் நடக்க வேண்டும். அதான் சொல்லுவாங்க, வீட்டில் ஒரு விளக்காவது ஏற்றுங்கப்பா, அது பெரிய புண்ணியம். விளக்கு தான் ஏற்றி வச்சிருக்கேனே சார், இந்த விளக்கை பாருங்க. அந்த விளக்கை பார்க்கும்பொழுது நீங்கள் என்ன நினைக்கணுமோ அதை வேண்டிக்கோங்க. சொல்லுவாங்கல்ல, அடிச்சாண்ட அப்பாயின்மெண்ட் ஆர்டர்னு வடிவேல் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நமக்குள்ள ஒரு பாசிட்டிவ் ஒரு மணி அடிச்சே தீரணும், அது அடிச்சு ஆகும். முருகா உன் திருவடிக்கான சித்தநாடி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் மாயன் செந்தில்குமார். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான பரிகாரம் பெண்களுக்கானது. அவங்க இது ஆண்களும் செய்யலாம். ஆனால் என்றைக்குமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கணவன்மார்களுக்கு, பிள்ளைமார்களுக்கு அவங்க டைம் கிடைக்குது அப்படிங்கிறதுனால பௌர்ணமியில் அழகாக செய்யலாம். இது ஆண்களும் செய்யலாம். ஆனால் முழுக்க முழுக்க அந்த காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா, பெண்களுக்கு ஏற்ற அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவங்க அழகாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓலைச்சுவடியில். ஸோ இது கடைசியில் என்ன, இருபாலரும் செய்யலாம்ன்ற ஒரு விஷயத்தையும் கொடுத்துருக்காங்க. ஆனால் முக்கியத்துவம் யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா, பெண்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, பச்சை கலர், அதாவது நம்ம என்றைக்குமே பார்த்தீங்கன்னாக்கா பச்சை எல்லா பண ஈர்ப்பு சக்தி உள்ளது. அப்போ என்ன பண்ணுறோம், பச்சை கலரில் ஒரு துண்டு மாதிரி கட் பண்ணிவிட்டு நவதானியம் ஒரு 1/4 கிலோ எல்லாம் மிக்ஸ் பண்ணி நவதானியத்தை ஒரு 1/4 கிலோ வச்சு அப்படி மூட்டை மாதிரி கட்டிடுங்க. அந்த நவதானியத்துக்குள்ளார நீங்கள் என்ன நடக்கணுமோ அது அழகாக ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க. அதை பிளாக்ல எழுத வேண்டாம், நீங்கள் ப்ளூவில் எழுதலாம், அவ்வளோதான். சரிங்களா? அப்போ ப்ளூ, க்ரீன் எதில் வேணால் எழுதலாம், பிளாக் மட்டும் வேண்டாம். ஸோ ஒரு பேப்பரில் உங்களுக்கு என்னென்னலாம் நடக்கணும் அப்படிங்கிறத எழுதி அந்த நவதானியத்துக்குள்ள வச்சு அதை ஒரு மூட்டை மாதிரி கட்டிட்டு அதை அப்படியே கவுத்து போட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா தலைவாணி மூட்டை மாதிரி இருக்கும். அதில் தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஒரு விளக்கு ஏற்ற போகிறீங்க. நல்லெண்ணெய் போட்டு நார்மலான ஒரு விளக்கு ஏற்றுங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு 3 அடிக்கு முன்னாடி இது போய் இங்கே எப்படி செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நம்ம பூஜை அறையிலே செய்யலாம். இதுக்காக நம்ம போய் ஒரு ஹாலில் தான் உட்காந்துக்கணும், இதெல்லாம் ஒரு பரிகாரம் மாதிரி இருக்கே, வீட்டில் பூஜை எல்லாம் செய்யலாம்னு சொல்கிறாங்க. 100% தெய்வத்தோட கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் எல்லா பரிகாரங்களே. ஏன்னா தெய்வத்தை சார்ந்து, தெய்வத்தை சுற்றி, தெய்வத்திற்கான விஷயங்களை மட்டுமே நம்ம என்ன பண்ணுறோம், பகாவா சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கோம். தெய்வத்தை பிடிச்சிக்கிறேன். அதுக்கான பரிகாரங்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எனர்ஜியை ஸ்ப்ளிட் பண்ணுறோம். அப்போ மூலிகைகள் சார்ந்த நம்மளுடைய நவதானியங்கிறது சாதாரண விஷயம் நினச்சிடாதீங்க, அது மகா அற்புதம். அப்போ என்ன பண்ணுறோம், அது உள்ளார எழுதும் போது நார்மலாகவே பண்ணின அந்த காலத்துல எல்லாம் வரிசையாக பானையில் பண்ணுவாங்க, ஒரு பேப்பரில் எழுதி உள்ளே போட்டுருவாங்க. அந்த காலத்தில் பேப்பர் பேனா வரதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ணுவாங்க, செதுக்கி கல்லுலலாம் செதுக்கிலாம் உள்ளே போட்டிருக்காங்க. அதுக்கெல்லாம் இன்னமும் ப்ரூஃப் இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்க, மண் பானையில் நவதானியத்து பானைக்குள்ளார அவங்க எண்ணத்தை எழுதி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி போட்டு மற்ற இடத்துல நார்மலாக யூஸ் பண்ணுற அரிசி இருக்கும், கடைசி பானையில் மட்டும் நவதானியம் இருக்கும். அந்த நவதானியத்தில் அவங்களுக்கு என்னென்ன நடக்கணுமோ எழுதி வச்சுருந்துருக்காங்க. அதுக்கு மேலே விளக்கேற்றிருக்காங்க. சரிங்களா? அந்த மாதிரி தான் இப்போ மூட்டை முடிச்சு மாதிரி செஞ்சு அதில் எழுதி போட்டு, அதுக்கும் முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோம், பௌர்ணமி, இது பௌர்ணமியில் தான் செய்ய போகிறோம். பௌர்ணமி ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா, அப்போலேருந்து ஒரு 5 நிமிஷம் கணக்கு வச்சுக்கோங்க, போதும். ஒன்லி 5 மினிட்ஸ் போதும். அப்போ என்ன பண்ணுறோம், சூனிய முத்ரா போட்டுக்கோங்க. ஏன்னா என்ன செஞ்சாலும் நமக்கு பாசிட்டிவ் ஆகக்கூடிய விஷயம். இதெல்லாம் பண்ணாமல் எனக்கு நேரமே இல்லைப்பா அப்படின்னு வெறும் சூனிய முத்ரா போட்டாலே போதுமான விஷயம்தான். நீங்கள் யூடியூப்பில் போய் பாருங்கள், சூனிய முத்ரான்னு போட்டாலே அவ்வளோ சான்றோர்கள்லாம் தெளிவாக சொல்லியிருப்பாங்க. இது மனசை கிளியர் பண்ணி கொடுக்கும், மனசை உருளைப்பட்டி கொடுக்கும். எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் தீர்த்து கொடுக்கக்கூடிய நம்ம மூளையை சரி பண்ணக்கூடிய சக்தி தான் இந்த சூனிய முத்ரா. அப்போ என்ன பண்ணுறோம், நல்லா ஸ்ட்ரைட்டாக உட்காந்துட்டு அந்த விளக்கை நோக்கி பாருங்கள். பார்க்கறது மட்டும் இல்லை, மனசுக்குள்ளார நீங்கள் என்ன எழுதுனீங்களோ அதை ரிப்பீட் பண்ணுங்க. எனக்கு வீடு வேண்டும், எனக்கு பணம் வேண்டும், இந்த காரியம் நடக்க வேண்டும், திருமணம் நடக்க வேண்டும், என்னோட சகோதரன் நன்றாக இருக்க வேண்டும், சகோதரி நன்றாக இருக்க வேண்டும், என் நட்பு வட்டாரம் நன்றாக இருக்க வேண்டும். என்ன எழுதுறீங்களோ, யாருக்காக எழுதுறீங்களோ இதை சொன்ன. நவதானியத்துக்குன்னு ஒரு சக்தி உண்டு இல்லையா, உங்களோட சக்தி அதை கடத்துறீங்க. விளக்கின் மூலமாக விளக்கமாக அதில் அங்கே விளக்கமாகும். துன்பமெல்லாம் விலகி போய் விளக்கு என்ற விளக்கம், உங்களுக்கான ஒரு விளக்கு உங்களுக்கு முன்னாடி போய் உங்களோட இருளை நீக்கிய வெளிச்சத்தை தரக்கூடிய அற்புதமான சாதாரண விளக்கத்தினால அவ்வளோ பெரிய அற்புதம் நடக்கும். அதான் சொல்லுவாங்க, வீட்டில் ஒரு விளக்காவது ஏற்றுங்கப்பா, அது பெரிய புண்ணியம். விளக்கு தான் ஏற்றி வச்சிருக்கேனே சார், ஆனால் எதுவுமே நல்லது. சரணாகதியோடு, அன்போடு, தெய்வீகத்தோடு ஏற்றும் விளக்கு என்றைக்குமே போய்க்காது. அதை மாதிரி நீங்கள் அவங்க வச்சுக்கணும். சரி, இந்த சூனிய முத்ரா போட்டு உட்காந்துட்டு சரணாகதியோடு அந்த விளக்கை பாருங்க. அந்த விளக்கை பார்க்கும் பொழுது நீங்கள் என்ன நினைக்கணுமோ அதை வேண்டிக்கோங்க. நீங்கள் ஏற்கனவே எழுதி வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, அதையே ரிப்பீட் பண்ணுங்க 5 மினிட்ஸ். அந்த 5 நிமிஷமும் நீங்கள் மனசை கட்டுப்படுத்துகிறேன், நான் அப்படியே கூர்ந்து பார்க்க போகிறேன் அப்படிலாம் வேணாம், ஃப்ரீயாக விட்டுருங்க. நீங்கள் எழுதிட்டாலே போதும். அதை ரிப்பீட் பண்ணுங்கள், சாண்டிங் பண்ணுற மாதிரி. எனக்கு திருமணம் நடக்க வேண்டும், நன்ற குழந்தை இல்லையா, குழந்தை பிறக்கணும், என்ன தேவையோ அதை அப்படி மைண்டில் ஒரு 5 மினிட்ஸ்
இந்த சூனிய முத்திரை போட்டு உட்கார்ந்து நீங்கள் சொல்லி பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக மாற்றம் வரும். மூளையோடு கடந்து அங்கே கடவுள் சக்தி கடந்து போகும். உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அகவிளக்கோடு அகல் விளக்கு கடந்து போகும் பொழுது அங்கே சில விஷயம் நடந்தே தீரும். அதான் வெற்றி பாதை. இருள் பாதை அகலும், அதுதான் வெற்றி பாதை. உங்களோட தடங்கல் பாதை அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே விலகும், அதான் வெற்றி பாதை. உங்களுடைய சொல்வாக்கும் செல்வாக்கும் அப்படியே உங்களுக்கு வந்துட்டு இருக்கும், அதான் வெற்றி பாதை. இந்த வெற்றி பாதைக்கு ஒரு புள்ளி தேவை, உங்களை இழுத்துட்டு போகிறதுக்கு ஒரு சக்தி தேவை, உங்களுக்கான இருளுக்கான ஒரு வெளிச்சம் தேவை. அந்த விளக்குத்தான் இந்த திருவிளக்கு. அதான் நவதானிய விளக்குன்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல. ஸோ இதைத்தான் நம்ம செய்ய போறோம். அப்போ வெறும் பேப்பரை மட்டும் எழுதி வச்சுட்டா நடக்காது. நீங்க எழுதி வச்சது நடக்க தொடங்கும் பொழுது நீங்க ஓடத் தொடங்கணும். அது நடக்க ஆரம்பிக்கும்போது நீங்க ஓடணும். எப்போ உழைப்பை நோக்கி ஓடணும். நான் அதை செஞ்சிருவேன், இதை செஞ்சிருவேன், எனக்கு பாருங்க ஃப்ரீயா இருக்கு, கட்டு அவுத்து விட்டு கட்டி இருக்கு பாத்தீங்களா மனுஷனை, அதாவது பீஸ் பண்ணி கட்டி இருக்கும். இப்படி ஃப்ரீயா பறக்கிறதுக்கான சக்தியே ஃபர்ஸ்ட் கொடுத்துரும் இந்த பரிகாரங்கள். அப்படி கிடைச்ச பிறகு நானும் அப்பா இன்னும் உட்காந்துடக்கூடாது, நீங்க ஓட தொடங்குங்க, வாழ்க்கை ஓட்டம் சிறப்பாக இருக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பரிகாரங்களுமே. என்னைக்குமாவது ஒருத்தன் வந்து அடைப்பட்டு கிடக்கிறான், சிறைப்பட்டு கிடக்கிறான் அப்படிங்கிறத அதை உடைக்கிறது தான் பரிகாரம். உடைச்சி உங்களை ஃப்ரீ பண்ணிட்டாங்களா, உழைக்க ஓட கற்றுக்கோங்க, அப்போ ஓடி ஜெயிச்சிருவீங்க. அந்த ஜெயிக்கிறதுக்கான எனர்ஜி தான் பூஸ்டர் தான் பரிகாரங்கள் எல்லாம். இப்படி பேர் அற்புதம் செய்யக்கூடிய இந்த சூடாமணி விளக்குன்னு அப்படி சொல்லுவாங்க. சூடாமணி விளக்குன்னு நிறைய விஷயங்கள் வரும். இந்த நவதானி இருக்கிறதுனால அது பேர் சூடாமணி அப்படின்னு சொல்கிறேன். நம்மளுடைய மணி சிறப்பாக கோயிலுக்கு போனோம் டங்குன்னு அடிக்கக்கூடிய மணி, நம்மளுடைய சொல்லுவாங்கல்ல அடிச்சாண்ட அப்பாயின்மெண்ட் ஆர்டர்னு வடிவேல் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நமக்குள்ள ஒரு பாசிட்டிவ் ஒரு மணி அடிச்சே தீரணும், அது அடிச்சு ஆகும். ஏன்னா நம்ம சான் பண்ணுறது எங்கேருந்து, மூளையில் இருக்கக்கூடிய அந்த பிட்யூட்டரி கிளாண்டுங்கிற ஒரு சுரபியை சுரக்க வைக்கும். நம்ம வந்து நம்மளால அது முடியுமா அப்படின்னு நினச்சிட்டு நம்ம ஒரு ஓரமாக உட்காந்தோம்னா என்னால் முடியும்னு எழுந்திரிச்சு ஃபஸ்ட்டு உட்கார வைக்கும். பாருங்கள், ஒரு சின்ன விளக்கு எவ்வளோ பெரிய விஷயத்துக்கு. ஏன்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லாமல் இருக்கும். நான் உனக்கு உதவி செய்கிறேன்னு ஒரு ஆள் வந்து நிற்பான். ஏன்னா உங்களோட இருள் வந்து நீங்கி இருக்கும். அப்போ தான் அவன் கண்ணுக்கே படுவான். உங்களை டெய்லி பார்த்துட்டு போனா தான் இருப்பான், பார்த்துருவான், பேசிட்டு போவான். ஆனால் அவங்களுக்கு உதவி செய்யணும்னு ஒரு எண்ணம் வராது. அந்த எண்ணம் அவனுக்கே வரும். சரி இவனுக்கு ஹெல்ப் பண்ணா என்ன, இவனுக்கு ஏன் இதை நம்ம தூக்கி விடக்கூடாது, அப்படி மாதிரி பாசிட்டிவ் வரும். இதுக்கு முன்னாடி உங்க கூடயே இருந்தவங்க தான், ஆனால் அவங்களுக்கு உதவி செஞ்சிருக்க மாட்டாங்க. உங்களுக்கு முன்னாடியே கூட இருந்தவங்க தான், உங்களுக்கு உபத்திரம் மட்டுமே செஞ்சுருப்பாங்க, அவங்களாம் விலகிடுவாங்க. அதான் சொல்லுவாங்களா, துன்பத்தை விளக்கும். உனக்கு துன்பம் கொடுத்தவங்க எல்லாம் விலகிடுவாங்க, நன்மை தயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்க கூட வருவாங்க. இதான் மைனஸ் போய் ப்ளஸ் வருங்கிற விஷயம். பாருங்க, ஒரு நவதானியத்துக்கு இயற்கையாகவே சக்தி உண்டு. அதனால தான் நவதானியம்ங்கிறது நவ சக்தியே கொண்ட ஒரு விஷயம், பிளானட்ஸ் மாதிரி. அதில் உங்களுடைய எழுத்தை எழுதி வைக்கிறீங்க, அப்புறம் உங்களுடைய பார்வை விளக்கு மூலமாக செலுத்துறீங்க, அப்புறம் உங்கள் மைண்டில் இந்த சாட்டிங் பண்ணுறீங்க. எவ்வளோ பெரிய டைனமிக் ஒர்க் நடக்குது. ஸோ என்றைக்குமே ஒரே ஒரு விஷயம்தான், வாழ்க்கையில் வெற்றி பெறத்துக்கு நம்பிக்கை கை வைக்க வேண்டும், சரணாகதி இருக்க வேண்டும், அதே இறை நம்பிக்கை இருக்க வேண்டும், உழைப்பும் இருக்க வேண்டும், அதற்கான ஓட்டமும் இருக்க வேண்டும். நீங்கள் ஓடாமல் இருக்கக்கூடவே கூடாது. ஆனால் ஓடும் பொழுது கலைக்கிற அந்த பூஸ்டர் தான் பரிகாரங்கள். இதுதான் சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. ஓடிக்கொண்டே இரு, உன்னை தேடிக்கொண்டே இரு, உன் பின்னால் நான் இருந்து கொண்டே இருப்பேன் சொல்லியிருக்காங்க. இப்போ தோல் கொடுக்கும் தோழனாய் சித்தர்கள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்குள்ளேயே இருக்கும். சரிங்களா? அதனால் என்னைக்குமே வெற்றிக்கு நம்மளுடைய இறை துணை வேண்டும், அதேமாதிரி குரு துணை வேண்டும், அதேமாரி உறுதுணை வேண்டும், உறுதி வேண்டும். அந்த உறுதி மட்டும் உங்கள்ட்ட இருந்தால் போதும், மற்றெல்லாம் உங்களுக்கு வெற்றி உங்கள் காலடியில் இருக்கும். நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.